எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நிரேஷ் மகேந்திரன். இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு வீடியோல இந்த திருச்செந்தூர் கோவிலை சுத்தி இருக்கிற ரூம்ஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னாக்கா கோவில்கிட்ட இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க திருச்செந்தூர் மெயின் பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேயே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் லோக்கல் பஸ்ஸுங்க நிறைய இருக்குது. கோவில்கிட்டே வந்து உங்களை இறக்கி விடுவாங்க. இல்லை பை ஆட்டோவில் கூட வந்து நீங்கள் டெம்பிள் கிட்ட ரீச் ஆகலாம். இப்போ இந்த ரூம் கிட்டே பாருங்கள், பஸ்ஸு வந்து உங்களை வந்து இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் பக்கம் கொஞ்சம் நடந்தீங்கன்னாவே நிறைய ரூம்ஸுங்க பார்க்கலாம். அதில் ஒரு ஹோட்டல் தான் இது, ஹோட்டல் ஆலயம்னு. ஆக்சுவலி இந்த ஹோட்டலோட ரூம்ஸ் வீடியோ எடுக்கலான்ட்டு அவங்கக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டோம். பட் இன்றைக்கி தர்ஸ்டே ஹெவி க்ரௌடாக இருக்கும் சார், அதனால இன்றைக்கி ஆகாது, வேறு நாளில் வந்தாங்கன்னா வீடியோ அலோவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஹோட்டலோட ரூம்ஸ் புக் பண்ணணும்னா அந்த டோரில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரூம்ஸை புக் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் காரில் வரீங்கன்னா கூட இந்த ஹோட்டல் உங்களுக்கு ரொம்ப நல்லா வசதியாக இருக்கும். கார் பார்க்கிங்கெல்லாம் ரொம்ப பெரிய இடமா இருக்குது. ஸோ கார் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப எல்லாத்துக்குமே வசதியாக இருக்குது இந்த ஹோட்டலு. பட் ஏன்னா ஒன்றுனா நீங்கள் செக்இன் செக் அவுட் டைம் கேட்டுக்குங்க. ஏன்னா செக்இன் டைம் வந்து நீங்கள் எவ்வளோ மார்னிங் சீக்கிரம் வந்துட்டாலே அவங்க 12 o'clock தான் உங்களுக்கு ரூம் செக்இன் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock எல்லாம் செக் அவுட் ஆகிடணும். ஒருவேளை நீங்கள் ரூம் புக் பண்ணி சப்போஸ் 12 o'clock வர முடியல, 4 o'clock செக்இன் ஆகிறீங்கன்னா அப்போவும் அவங்க நெக்ஸ்ட் டே 10 o'clock எல்லாம் செக் அவுட் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துன்னு இந்த ஹோட்டலோட ரூம் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ரூமோட ரேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே ஒரு ரேட் இருக்கும். மற்ற விசேஷ நாட்களெல்லாம் உங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் புக் பண்ணும்போது. உங்களுக்கு ஒருவேளை அந்த ஹோட்டல் ஆலயமில் ரூம் அவைலபிள் இல்லை, ரூம் ஃபுல்லாகிடுச்சு, இல்லைனா ப்ரைஸ் ரொம்ப ஹை ஆகிடுச்சு, வேறு ஹோட்டல் பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த ரோடு உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா கோவில்லேருந்து கொஞ்சம் பக்க ரோடு தான், கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டர்பன்ஸ்லேயே இருக்கும். இந்த ரோடு உள்ள வந்தீங்கன்னா பாருங்கள், திரும்புகிற இடம்லாம் நிறைய ஹோட்டல்ஸு, லாட்ஜு, ஸோ நிறைய உங்களுக்கு ஹோட்டல்ஸுங்க அவைலபிள் இருக்குது. ப்ரைஸும் உங்களுக்கு வந்து ஏசி நான் ஏசின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பட்ஜெட்டில் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு 24 hours செக்இன் செக் அவுட் டைம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சப்போஸ் மார்னிங் 10 o'clock செக்இன் ஆகிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock தான் செக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ரோட்டில் பாருங்கள் நிறைய ஹோட்டல் இருக்குது. இப்போ அங்கே அந்த ஆர்ச்சி தெரியுது இல்லைங்களா, இதுதான் கோவிலோட பேக் சைடு என்ட்ரன்ஸு. ஸோ கோவிலுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அசோக் பவன் ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணோம். ரூமை வந்து அவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1300 நான் ஏசி, 1800 ஏசி இருக்கும். 24 hours செக்இன் செக் அவுட் டைம் இருக்கும். ஸோ இந்த ஹோட்டல்லேருந்து உங்களுக்கு கோவிலுக்கும் என்ட்ரன்ஸ் எல்லாமே கிட்ட பக்கத்தில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த ஹோட்டலு. இந்த அசோக் பவன் ஹோட்டலில் ரூம்ஸ் மட்டும் இல்லை, கீழே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும். ஸோ 3 வேளை நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச், டின்னர் எல்லாமே கீழே கிடச்சிடும். ஸோ சாப்பாடு நான் லஞ்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ 120 rupeesக்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு தராங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும். ஸோ ஹோட்டல் ரூம்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் ரூமை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு.
இந்த ரூம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னு சொல்கிற பாருங்க, அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா கோவிலோட கோபுரம் தெரியும் நம்மளுக்கு. விண்டோ ஓப்பன் பண்ணால் பாருங்கள், கோவிலோட கோபுரம் அழகாக தெரியுது. அதனால இந்த ரூம் காமிச்சுனுமே நம்ம இமீடியட்டாக இந்த ரூம் ஓகே பண்ணிட்டோம். ஸோ நம்ம இருக்கிற ஒரு நாள் 2 நாளாவது ரூமில் இருந்து இந்த கோபுரத்தெல்லாம் தரிசனம் பண்ணலாம். அதனால இந்த ரூம் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். அதே மாதிரி வாஷ்ரூம் கூட ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா அவைலபிளாக இருக்குது. இங்கே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு திருச்செந்தூர் கோவிலை சுற்றி இருக்கிற ஓரளவுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பற்றி எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம இந்த பீச்சு கோவில் தரிசனம் பண்ணதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் நிரேஷ் மகேந்திரன். தேங்க்ஸ் எவ்ரிபடி. தேங்க்யூ.